ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் சொன்னதெல்லாம் நடந்துச்சா? எல்லோரும் செக் பண்ணிங்களா? செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்னோடய ஃபேஸ்புக்லேயும் நான் கொஞ்சம் க்ளூஸ் எல்லாம் தந்துட்டுருந்தேன். ஸோ ஹோப் மை ப்ரைஸ் ஆக்ஷன் ரீடிங் ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன். ஓகேவா? இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி நான் ஏற்கனவே நேற்று என்ன சொல்லியிருந்தேன், இன்றைக்கி என்ன நடந்துச்சு பார்த்துருவோமா? ஓகே, நேற்று கடைசி கேண்டில் இது, ரைட்? இந்த கேண்டில்லேருந்து தான் இன்றைக்கி மார்க்கெட் தொடங்குச்சு. 15 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் தான் இன்றைக்கும் நான் அனலைஸ் பண்ணுறேன். சாரி, ஏன்னா நேற்று நான் சொன்னது இன்றைக்கி நடந்துச்சு, ஸோ அதை காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் நேற்று என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மேலே இருக்கிற ஹை வந்து ரொம்ப முக்கியமான ஹை. அதை தாண்டி மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. ஸோ இதுக்குள்ளே வந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகுன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அண்டு இதுக்கு மேலே இருக்கிற வால்யூம் இம்பேலன்ஸ் இருக்குது, ஸோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இது ஃபில் பண்ணாமல் மார்க்கெட் கீழே போகாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, வேறு என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ஃபேர் வேல்யூ கேப் ரொம்ப பெருசாக இருக்குது, அண்டு இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு உள்ளே இருக்கிற இந்த ஏரியாவில் என்னோடய கணிப்பு வந்து இங்கே கன்சால்டேஷன் நடக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ நான் இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனுன்னு என்னாச்சு, கேண்டில் பை கேண்டில் பார்த்துடலாம். அது என்ன ஒரு 10-15 கேண்டில் இருக்குமா, பார்த்துருவோம். இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆனாங்க. அந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் இருக்கிற முக்கால்வாசி இம்பேலன்ஸ் ஆகாத ஏரியாவெல்லாம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் கன்சால்டேஷன் ஸ்டார்டட். வெறும் 4 கேண்டில் தான் இருக்குது, 5 கேண்டில் தான் இருக்குது அப்படின்னா கன்சால்டேஷன் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. இது கன்சால்டேஷன் தானே. எத்தனை மணி நேரம்? 1, 2, 3, 4, 5 1.25 மணி நேரத்துக்கு மேலே கன்சால்டேஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு மேலே தான் 10:30 மணிக்கு தான் எக்ஸ்பான்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த கன்சால்டேஷன் அப்படின்னு சொன்னது நடந்துருச்சு. இந்த ஏரியாவில் ரிஜெக்ட் ஆவாங்கன்னு சொன்னது நடந்துருச்சு, சந்தோஷம். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷனில் என்னென்ன நடந்திருக்குது, அதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு, நான் என்ன சொன்னேன் ஃபேஸ்புக்கில் அதையுமே நான் சொல்லிடுறேன். நான் ஆக்சுவலாக இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும்போது நான் வந்து பேரிஷ் சிக்னல் கொடுத்துருந்தேன். ஸோ கீழே ட்ராப் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அண்டு நான் வந்து ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ்லேயே ஒரு 200 பாயிண்ட் ட்ராப் ஆனவே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனாடிக்கு நான் வெளியே போயிட்டேன். பட் 200 பாயிண்ட் இங்கேயா? ஆமாம், 200 பாயிண்ட் இங்கே. ஓகே, இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஒர்க் இருந்தனாடிக்கு நான் போயிட்டேன். பட் அதுக்கப்புறமும் மார்க்கெட் ட்ராப் ஆச்சு. ஸோ இந்த கேண்டில்லேருந்து என்னோடய பேரிஷ் சிக்னேச்சர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் நான் கொடுத்துருந்தது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 வச்சுக்கலாமே ரவுண்டா. ஓகேவா? 300 பாயிண்ட்ஸ் வந்து கீழே டவுன் ஆச்சு. பட் நான் 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட்டில் தான் லைவில் இருந்தேன். ஆக்சுவலாக ஒவ்வொரு கேண்டிலாக நான் ப்ரைஸ் ஆக்ஷன் ஜேர்னல் பண்ணுவேன். என்னோடய ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி போஸ்ட் வரும்போது அதில் இருக்கிற கமெண்ட்ஸில் இருக்கிற என்னோடய ஜேர்னல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ட்விட்டர் மாதிரி இருந்துச்சுன்னா த்ரெட்டாக நம்ம போஸ்ட் பண்ணலாம். இந்த ஃபேஸ்புக்கில் த்ரெட்ஸ் இல்லை. அதனால் நான் கமெண்ட்ஸில் தான் நான் கண்டினியூ பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்தது வெவ்வேறு போஸ்ட்டாக போட்டால் எத்தனை போஸ்ட் போடுறது, அதனால் கமெண்ட்ஸில் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ இந்த ஆக்ஷனில் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல வந்து எனக்கு லோயர் டைம் ஃப்ரேமில் நான் இதை ரீப்ளே பண்ணிடுறேன். ஓகே, இது வந்து இங்கே வரும்போதெல்லாம் நான் சொல்லலை. ஆக்சுவலாக இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிறது, ஆமாம், இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து இப்படி இருக்கும்போது இது வந்து லோயர் டைம் ஃப்ரேம் ஆர்டர் பிளாக்கு, இந்த லைனு. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் அடுத்த கேண்டில் ரிஜெக்ட் ஆச்சு, அதையுமே ப்ரைஸ் ஆர்டரில் ஜேர்னல் பண்ணேன். ஸோ லோயர் டைம் ஃப்ரேமில் அது ஒரு ஆர்டர் பிளாக் தான். அது ரிஜெக்ட் ஆனாங்க. ரிஜெக்ட் ஆகி அகைன் ரிப்பீட்டடாக ரிஜெக்ஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்போவே நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன், மார்க்கெட் கன்ஃபார்மாக ட்ராப் ஆக போகுது. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் தான் உட்காந்துருந்தேன். இந்த கேண்டில் மேலே வரும்போது அவ்வளோதான்டா முடிஞ்சது, கீழே வரப்போகிறானுங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இந்த கேண்டிலுக்கு அப்புறம் நல்ல ஒரு ட்ராப் கொடுத்தாங்க. இந்த கேண்டிலுக்கு அப்புறம் சரியான ஒரு ட்ராப். ஸோ இந்த ட்ராப்லேருந்து நான் வெளியே போயிட்டேன் மார்க்கெட் விட்டு. பட் இன்றைக்கி ஹோலாக ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத டோட்டலாக பார்த்தல. இது வந்து என்னோடய ப்ரெடிக்ஷன் அண்ட் ஃபேஸ்புக்கில் நான் போட்ட போஸ்ட்ஸு. ஸோ ஹோலாக இன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷனில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை பேலன்ஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. அண்ட் தென் நான் என்ன சொன்னேன் நேற்று,
இந்த 48,200 டு 48,260 கரெக்டாக இந்த ஏரியாக்குள்ளே, ஏன்னா நேற்று கேண்டில் வந்து இங்கே தான் இருந்துச்சு, நேற்று இந்த ஏரியாக்குள்ளே வந்து இன்னைக்கு டைரக்ஷனுக்கான ஆர்டர் பிளாக்கோ ஃபேர் வேல்யூ கேப்போ வரும்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் ஆகும்னா வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் அதை 2 சைடுமே நோட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே ஓப்பனாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்களும் கொஞ்சம் டீகோட் பண்ணுங்களேன். நான் மட்டும்தான் துப்பறிவாளனாக இருக்கணுமா? நீங்களும் துப்பறிவாளனாக இருங்க. எல்லாருமே துப்பறிவாளனாக இருங்க. கொஞ்சம் கொஞ்சம் நான் க்ளூஸ் தரேன், அதுலேருந்து எல்லோரும் கண்டுபிடிங்க. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 200 to 260 அந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் அண்ட் தென் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ரெண்டுமே கொடுத்தாங்க பேரிஷ் சைடில் காலையிலேயே. ஸோ அந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து மிட்டிகேட் பண்ணவே இல்லை மார்க்கெட். இதை வந்து டச் பண்ணவே இல்லை, டைரெக்டாக ட்ராப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ரீசன் வந்து கீழே ஸ்டாப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வேலிட் கேண்டில்ஸுமே இல்லை. ஸ்டாப் பண்ணி இப்போது ப்ரைஸ் வந்து இந்த 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 ஃபேர் வேல்யூ கேப்புக்கு வரணுன்னா வச்சுக்கோங்களேன், அதை ஸ்டாப் பண்ணி மேலே கொண்டு போகிறதுக்கான ஏதாவது ஒரு க்ளூ நமக்கு மார்க்கெட் தரணும். இந்த இடத்துல எதுவுமே தர கிடையாது. ஸோ நான் என்னோடய கான்செப்ட்ஸில் நான் சொல்லியிருப்பேன், லிக்விடிட்டி கான்செப்ட்ஸில் ஒரு லிக்விடிட்டி கீழே போய் பை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த லிக்விடிட்டிக்கு கீழே போனவங்க பை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பை பண்ணி மேலே போயிருக்கணும். அதை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் அவங்க உருவாக்கின ஆர்டர் பிளாக். அதை தான் நான் அது உருவாகிறதுக்கு முன்னாடியே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? லிக்விடிட்டிக்கு கீழே போனதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பேண்ட் ஆகி மேலே போயிருக்கணும், போய் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை பேலன்ஸ் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக. பட் பண்ணலை. அந்த பண்ணாமல் தடுத்து நிறுத்தின ஆர்டர் பிளாக் தான் இது. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி கீழே ட்ராப் ஆச்சு. கீழே ட்ராப் ஆகிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ப்ரைஸ் ட்ராப், ஏன்னா இது ரொம்ப ப்ரீமியத்தில் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா ரீட்ரைஸ் ஆகி மேலே வந்திருக்கு. ஸோ இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு ஆல்கோ சிக்னேச்சர், நல்ல பவர்ஃபுல் ஆல்கோ சிக்னேச்சரால் தான் முடியும். இது வந்து நான் எதையுமே வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மார்க் பண்ண மாட்டேன். நடக்கிறதுக்கு முன்னாடியே தான் மார்க் பண்ணுவேன். இதையும் நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் இம்பேலன்ஸ், மோஸ்ட் பவர்ஃபுல் ஆல்கோ சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வால்யூம் இம்பேலன்ஸ் கேப்பை வெறும் விக்குனால் மட்டுமே ஃபில் பண்ணப்பட்ட ஏரியா. இந்த கான்செப்ட்ஸும் என்னோடய பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட் அல்காரிதம் சீரீஸில் இருக்குது, எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு தான் மார்க்கெட் எக்ஸாக்டாக பின் பாயிண்ட்டாக மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி மேலே போயிருக்கு. ஓகேவா? இந்த ரிஜெக்ஷனும் இது ஒரு பவர்ஃபுல் புல்லிஷ் மூவ் கிடையாது. உங்களுக்கு பார்த்தா அப்படி தெரியலாம். எத்தனை பாயிண்ட்ஸ் நான் சொன்ன அதே 300 பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்கலாம். பட் இந்த மேலே போனது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. சரிங்களா? இதுதான் இன்றைக்கி த ஃபுல் ப்ரைஸ் ஆக்ஷனை ரொம்ப சின்னதாக சுருக்கி சொல்லியிருக்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இதில் வர வழியில் அவங்க ஏதாவது ஒரு பவர்ஃபுல் மேலே போகிறதுக்கான சிக்னேச்சர்ஸ் ஏதாவது தந்திருக்காங்களா, இல்லை கீழே வர்றதுக்கான சிக்னேச்சர் ஏதாவது தந்திருக்காங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. இங்கே பாருங்கள், இவங்க இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. ப்ரைஸ் ஆக்ஷனில் இதை பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப் உருவாக்குனதையும் பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மேலே போகிறத தடுத்து நிறுத்துறதுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இப்போ இங்கே இருக்கிற வால்யூம் இம்பேலன்ஸ் மட்டும்தான். அதே மாதிரி கீழேயும் ஒரு வால்யூம் இம்பேலன்ஸை ஃபில் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு மறுபடியும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது மண்டே இல்லை மச்சான் டேங்கிற மாதிரி மேனிப்புலேஷன் டே தான் ஓப்பன் ஆக போகுது. ஃபுல் மேனிப்புலேஷனாக இருக்கும். முடிஞ்சால் தப்பிச்சுக்கோங்க, பணத்தை காப்பாற்றி வச்சுக்கோங்க. வர்ற திங்கக்கிழமை ஆபத்து. சரியா? நான் வார்னிங் சைன் கொடுத்துட்டேன். மண்டே ஆபத்து, மண்டே மேனிப்புலேஷன் டே. 2 வால்யூம் இம்பேலன்ஸ் இருக்கானுங்க. எந்த சைடு போனாலும் பேலன்ஸ் பண்ணிட்டு கீழே வருவான், கீழே வந்தானா பேலன்ஸ் பண்ணிட்டு மேலே போவான். ஸோ இவன் லிக்விடிட்டி ஜென்ரேஷனை ஆரம்பிச்சிட்டானுங்க. சரிங்களா? ஸோ இந்த லிக்விடிட்டி ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னு என்னால் சத்தியமாக ஒரு சின்ன க்ளூ கூட இல்லை. ஏன்னா 2 சைடுமே ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னேச்சருக்குள்ளே இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கன்சாலிடேஷனுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆர் ஒன் சைடு எக்ஸ்பேன்ஷன் வந்துச்சுன்னா அது மேனிப்புலேஷனோட உச்சகட்ட மூவ். ஸோ இது மட்டும்தான் எனக்கு திங்கக்கிழமை இருக்கிற வியூ. ஸோ திங்கக்கிழமை நம்ம எப்போவுமே வேஸ்ட்டு தான். மேனிப்புலேஷன் டே, அந்த டேயில் எப்போவுமே வேஸ்ட் இல்லை. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஃபாரெக்ஸில் வேணால் திங்கக்கிழமை எப்போவுமே வந்து கன்சால்டேஷன் டே தான் மேக்ஸிமம் டைம். ஒரு வேளை எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா அது அந்த வீக்லிக்கான டைரக்ஷனை மாற்றுறதுக்கான மூவாக இருக்கும்.
இது 2மே நான் குடுத்துருக்கிற க்ளூஸ் நோட் பண்ணி வச்சு, என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் இன்னைக்கு மேலே போனும்போது ஒரு இந்த இந்த அப் மூவ் போனபோது, ஒரு சின்ன க்ளூ வந்து மார்க்கெட் குடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த இடத்துல நான் மறுபடியும் மார்க்கெட்ல உள்ளுக்குள்ள மறுபடியும் நான் வந்து பார்த்தேன். ஆக்சுவலா ஒரு 245, 250 சம்திங்ல வந்து நான் பார்த்தேன். மறுபடியும் எக்ஸ்பான்ஷன் குடுக்கறதுக்கான ஏதாவது க்ளூ கீறு வருமா? இந்த நான் சொன்ன அந்த 200 to 260 ஏரியால மறுபடியும் ஏதாவது க்ளூ கீறு தருவாங்களான்னு பார்த்தேன். ஸ்டில் நோ க்ளூஸ். ஸோ ஐ அம் சாரி. திங்கட்கிழமை இதுதான் என்னோட வியூ. இந்த 2 சைடு இருக்கிற செவுரு தடுத்து நிறுத்திரும். ஸோ இதை பிரேக் பண்ணட்டும், நமக்கு க்ளூ கிடைக்கட்டும். ஸோ திங்கட்கிழமை கீழே போகிறதுக்கு வேணால் நான் ஒரு சின்ன ஒரு சொல்கிறேன். இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி இந்த ஏரியாவில் ஒரு க்ளூ வரலாம். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் தட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் 47, 8, 10 ஆர் 816 எது வேணால் வச்சுக்கோங்க, to 880. இந்த ஒரு 70 பாயிண்ட்குள்ளே உங்களுக்கு மேலே போகிறதுக்கோ இல்லை கீழே வர்றதுக்கான க்ளூ இந்த இடத்துல வரலாம். ஓகேவா? இதுதான் பேங்க் நிஃப்டியில் எனக்கு இருக்கிற வியூ. பேங்க் நிஃப்டியில் வேறு எதுவுமே இப்போ நடக்கலை, லிக்விடிட்டி ஜென்ரேஷன் மட்டும்தான் நடக்குது. அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நமக்கு சில்வர் மைக்ரோ ஃபியூச்சர்ஸ் அதோட வியூ என்னன்னு கேட்டிருந்தாரு. ஸோ சில்வர் மைக்ரோ ஃபியூச்சர்ஸ் நான் ட்ரேட் பண்ணுறது கிடையாது, இருந்தாலும் பார்ப்போம். இங்கே என்ன போட்டிருக்கேன், இந்த இடத்துல ஆல்கோ ரீசெட் ஆயிடுச்சு. ஓகேவா? இது ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இவ்வளோ பெரிய லிக்விடிட்டி ஜென்ரேஷன், இது வந்து 4 ஹவர் சார்ட். 4 ஹவர்னா நினச்சிக்கோங்க, ஒவ்வொரு கேண்டில் 4 ஹவர்னா இது எத்தனை நாள்னு எனக்கு தெரில. இது கிட்டத்தட்ட ஒரு மே சம்திங்லேருந்து, மே 2023லேருந்து உருவாக்கின லிக்விடிட்டிஸ் எல்லாத்தையுமே, ஜென்ரேட் பண்ண லிக்விடிட்டிஸ் எல்லாத்தையுமே ரன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆல்கோ ரீசெட் அடிச்சிருக்கானுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு 6 மந்த் லிக்விடிட்டியை டேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா மினிமம் 1 ஸ்விங்கு கீழேயாவது வரணும். ஸோ இது வேறு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி வேறு மேக் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் இல்லை உங்கள்கிட்ட. ஸோ அந்த நண்பருக்காக மட்டும், நீங்கள் பிப்ரவரி மந்த்து என்ன மாதிரி ட்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பிப்ரவரி மந்த்துன்னு இல்லை, இப்போதைக்கு இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் மொமெண்டம் தான் இருக்குது. அப் ட்ரெண்டுக்கான ட்ரேட்ஸ் எதுவுமே எடுக்க வேண்டாம். இந்த கேப் வந்து ஃபில் பண்ணப்படலை ஒன்றுமே பாடியால். ஓகேவா? இது ஜஸ்ட் ஒன்றும் டச் கூட பண்ணலை, இந்த விக்கு கூட இதை ஃபில் பண்ணல. ஸோ இந்த கேப் இருக்குது. இப்போ தான் இவ்வளோ பெரிய ஃபேர் வேல்யூ கேப்பை பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற ஃபுல் ப்ரைஸையும் பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. கீழே ட்ராப் ஆகும்போது எந்த விதமான பவர்ஃபுல் க்ளூஸுமே இல்லை. இந்த ஹை ரொம்ப முக்கியம். இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் போகிறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். போச்சு அப்படின்னா மிகப்பெரிய ட்ராப்புக்கு ரெடியாக இருங்க. அண்டு இவ்வளோ பெரிய 6 மாத லிக்விடிட்டிக்கு மேலே கொண்டு ஜென்ரேட் பண்ணது இவ்வளோ சின்ன விக்குனால் மட்டுமே எல்லா ஆர்டர்ஸையும் மிட்டிகேட் பண்ணியிருப்பாங்களான்னா அதுவும் கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். ஸோ அகைன் மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த ஹைக்கு மேலே போச்சுனாலும் ட்ராப்புக்கு மட்டுமே ரெடியாக இருங்க. பிப்ரவரி, மார்ச் அந்த ஃபுல் வீக்ஸ் வந்து ஃபுல் மந்த்ஸ் வந்து எனக்கு அப்படி தான் இருக்குது. ஏன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் நான் பார்த்தேன். வீக்லி டைம் ஃப்ரேமில் கிட்டத்தட்ட மிகப்பெரிய லிக்விடிட்டி ஒரு 3 வருஷமாக உருவாக்கின ஹைக்கு கிட்ட வந்து இந்த டாப்பில் தான் லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க வீக்லி டைம் ஃப்ரேமில். ஸோ இந்த லிக்விடிட்டி ஜென்ரேஷன் மேலே டாப்பில் இருக்கிற லிக்விடிட்டி எடுத்தாங்க அப்படின்னா வீக்லி, நான் சொல்கிறது இது நெக்ஸ்ட் இயரில் பல மாதங்கள் கண்டினியூ ஆகலாம். இது ஒவ்வொரு கேண்டிலும் வீக்லி கேண்டில். ஓகேவா? சில்வர் மைக்ரோ ஃபியூச்சர்ஸ்க்கு வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிற ஒரு வியூ, என்னோட வியூ. ஸோ இந்த லிக்விடிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் இன்னும் வரவே கிடையாது. 78,927 வந்துட்டாங்களா? இல்லை, வரல. ஓகே. ஸோ 78,927க்கு மேலே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அழகான ஒரு ட்ரெண்ட் லைன் உருவாக்குறாங்க. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிற இந்த லிக்விடிட்டி ஜென்ரேஷன் வந்து கீழே கொண்டு போகிறதுக்கானதாக இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. பெரிய கேண்டில் டேக் அவுட் பண்ணுச்சுன்னா இந்த இயர் ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்டாக தான் இருக்கும். ஒரு மிகப்பெரிய
ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி வேறு இருக்குது. இதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டணும் அப்படின்னா, ஏற்கனவே சில்வர் மைக்ரோ ஃபியூச்சர்ஸில் வீக்லி டைம் ஃப்ரேமில் நடந்தது நான் காட்டுறேன். ஒரு ரேஞ்சை உருவாக்கி, ஓகேவா, அதுக்கு நடுவில் மிகப்பெரிய லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணி அதை டேக் அவுட் பண்ணிட்டு தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய லிக்விடிட்டி உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ டேக் அவுட் பண்ணால் தான் எக்ஸ்பான்ஷன் நடக்கும். ஸோ அந்த எக்ஸ்பான்ஷன் டவுன்வர்ட்ஸாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதையுமே நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியாது. ஸோ அந்த டேக் அவுட் பண்ணும்போது எனக்கு என்ன வியூ இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ நீங்கள் கேளுங்க. இதை குறித்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். வீக்லி டைம் ஃப்ரேம்லேயும் பேரிஷ் மொமெண்டம் தான் இருக்குது. ஸோ புல்லிஷாக நான் இதில் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். 15 மினிட்ஸில் நான் சொன்ன உங்களுக்கு வியூ தான். 15 மினிட்ஸில் 15 மினிட்ஸில் நான் இதில் சொன்னேன் 4 ஹவர்ஸில் சொன்னேன். ஓகே, 4 ஹவர்ஸில் டவுன் ட்ரெண்ட் மொமெண்டமில் தான் 4 ஹவர்ஸில் இருக்குது. பட் இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்ஸ் எல்லாம், இம்பேலன்சஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு கீழே வரலாம். இந்த லிக்விடிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியை விட்டுருங்க. இப்போதைக்கு டெம்பரரியாக மார்க்கெட்டு டார்கெட் பண்ணுற லிக்விடிட்டி இந்த லிக்விடிட்டி. வெட்னஸ்டே 13 டிசம்பர் மத்தியானம் 1 அண்டு 1 to 5 இந்த 2 லோ தான் என்னை பொறுத்த வரைக்கும் டார்கெட் பண்ணுற லிக்விடிட்டி. அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஏரியாஸை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு கீழே வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ் வர்றதுக்கு. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஹோல்ட் பண்ணலாம். இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஏற்கனவே பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஹோல்ட் பண்ணலாம். இங்கே ரிட்டர்ன் வரலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ், வேறு ஏதாவது இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ், ஃபாரெக்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதையுமே என்னோடய டெய்லி ரிவ்யூவில் நான் ப்ரைஸ் ஆக்ஷனாக சொல்ல விரும்புகிறேன். அண்டு கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் எடுக்கிறதான்னு என்கிட்ட கேட்காதீங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் என்கிட்ட கற்றுக்கோங்க. நான் ஒன்று ப்ரைஸ் ஆக்ஷன் ஜேர்னல் பண்ணுறேன், இல்லை வேறு என்ன பண்ணனாலும், நீ இன்னும் எத்தனை வருஷம் பண்ணனாலும் எனக்கு தெரியல. எத்தனை நாள் பண்ணுவேன், எத்தனை மாதம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. நான் பண்ணனாலும், எத்தனை நாள் பண்ணனாலும், கால் எடுங்க புட் எடுங்கன்னு என் வாயிலேருந்து வரவே வராது. கேட்டிங்கன்னா அதுக்கு பதிலும் வராது. இது ஹார்ஷாக இருந்துச்சுன்னா என் மிஸ்டேக் இல்லை, நீங்கள் கற்றுக்கணுங்கிறதுக்கு வேண்டி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனை என்னைக்கு கற்றுக்கிறது? நான் என்னோடய ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்கில்லை வச்சு, நான் சொல்கிற மேட்ரஸை வச்சு நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனை கற்றுக்கிட்டு அது மூலமாக ட்ரேட் பண்ணுங்கள். கால் எடுங்க புட் எடுங்கன்னு எங்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கூட நான் சொல்ல மாட்டேன். யாராவது கேட்டாங்கன்னா கூட நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். யார் வேணால் கேட்கட்டும், நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நீங்களாக கற்றுக்கணும். எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார்கள்லாம் அப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க. நீயா கற்றுக்கிட்டீங்கன்னா தான் நீ உனக்கு உன் மேலே கான்ஃபிடன்ஸ் வச்சு நீ அடுத்தடுத்ததை நீ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்களாக கற்றுக்கோங்க எல்லா விஷயத்தையுமே. அடுத்தவனை நம்பி இருக்காதீங்க. ஸோ நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ட்ரேடிங் ஒரு பிஸ்னஸாக பாருங்கள். அண்டு சூதாட்டமாக பார்க்காதீங்க, பண்ணாதீங்க, பண்ணுறவங்களையும் ஆதரிக்காதீங்க. மறுபடியும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோவோட உங்களை எல்லாத்தையும் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். ஓகே.